ரித்தன்யா அவர்களுடைய விடயம் நடந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஒரு கிழமை அது வரைக்குமே பாத்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களை பத்தி யார் வீடியோ போட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல மக்களோட 100% சப்போர்ட் ரித்தன்யா அவர்களுக்கு, ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மா தம்பி அவங்களுடைய குரல்கள் அவங்களுடைய இன்டர்வியூக்கள் அது பக்கம்தான் இருந்து வந்தது. ஆனா நாட்கள் போக 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 சில பல விடயங்கள் மக்கள் மத்தியில வேற விதமா கேள்விகளை எழுக்க வச்சிருக்கு. உதாரணத்துக்கு வேணும்னா நேத்து நான் போட்ட வீடியோவா இருக்கட்டும், இல்ல விஜித்தண்ணா அவர்கள் போட்ட வீடியோவா இருக்கட்டும், இல்ல வேறு பல பேர் போடுற வீடியோக்கள்ல கூட பல பேர் ரித்தன்யா அவர்களுடைய அப்பாவை அம்மாவை தம்பியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க முதல்ல இதை சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க, அது என்ன? உங்க தம்பி ரித்தன்யா அவர்களுடைய தம்பி அந்த வீடியோல இந்த வீடியோ சிக்கி இருக்கு, இதுல இப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் இப்படி சொல்றாரு, அப்ப எது உண்மை? என்ன பை பதவிக்காக காசுக்காக நீங்க கவின் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்களா அப்படின்ற ரீதியெல்லாம் மக்களோட கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ பல சமூகத்துல நடக்கிற விடயங்களை பேசுறவங்க, சமூக ஆதரவாளர்கள் பல பேர் இதை பத்தி பேசி கொண்டிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் எப்ப சிறைக்கு போயிருக்கு, அவங்க அப்பா அம்மாக்கு எப்ப சிறை, இதை யாரு கேட்கறது அப்படின்றதுல நிறைய விடயங்கள் வருது. அதை பார்க்கக்குள்ள எனக்கே ஷாக் ஆயிட்டுது. அப்ப அந்த விடயங்கள் என்னென்ன அப்படி என்பதை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதுல்யா அப்படின்னு ஒரு பொண்ணு, சதீஷ் என்றவன் கணவன், அவன் அந்த பொண்ணை உடம்பு ஃபுல்லா கடிச்சு கத்தியால கீறி நரக வேதனை கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வீடியோ எடுக்க கூட எவ்வளவு வீடியோ வேண்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ரீதியில் அவன் பண்ணியிருக்கான். கடைசியில் அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துட்டு அந்த பொண்ணு உயிரை விட்டுருக்கு. சரியா? ஸோ இதெல்லாமே ரித்தன்யா அவர்களுடைய அப்பாவோட ஒரு இன்டர்வியூ வச்சு இந்த மனநிலை இருந்தால் பெண்கள் இப்படியான முடிவுகளை தான் எடுப்பாங்க. ரித்தன்யா அவர்கள் உயிர் விட்டதுக்கு அப்புறமும் அவங்களோட தந்தை இப்படித்தான் சொல்றாங்கன்னா இதுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிக்குள்ள அது என்னென்ன விடயங்கள் என்பது உங்களுக்கு புரியும். உங்கள் கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 100ல ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேர்ல 5 பேரோட பெற்றவங்களோட மனநிலை மாறும், பல பெண்களோட வாழ்க்கை மாறும். அதற்காகத்தான் இந்த காணொளி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, முதலாவது விடயம் ரித்தன்யா அவர்கள் தம்பி மீது மக்கள் வைக்கிற மிகப்பெரிய கேள்விகள். அதாவது அக்கா கல்யாணத்துக்கு முதலே இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க, பிடிக்கல சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்ற ரீதியில இவங்க இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப சில ரீல்கள் வெளியில வருது. அந்த ரீல்கள் மூலம் பாத்தீங்கன்னா இவங்க ரித்தன்யாவோட கணவர், ரித்தன்யா அப்புறம் ரித்தன்யாவோட தம்பி இருக்குல்ல, அதுல அவங்க பேசிக்கிட்ட விடயங்கள், இப்பெல்லாம் நீ என்ன கண்டுக்க மாட்டான், உனக்கு தானே ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு கவின் சிரிப்பாரு. ஸோ அவன் அந்த ஒரு வானத்தை போல படத்தை போல அப்ப அவங்க இருந்த விடயங்கள் இதெல்லாமே கல்யாணமாகி ஒரு 32 30 31 நாட்கள்ல எடுக்கப்பட்ட காணொலிகள் அப்படி என்பது தகவல். அப்போ இப்ப சோசியல் மீடியால நிறைய விடயங்கள் வருது. கல்யாணமான நாள் முதலே அந்த பொண்ணு நரக வேதனை அனுபவிச்சது, 78 நாட்கள் வேதனைகள் அனுபவிச்சது, கட்டி வைக்கப்பட்டே இருந்தாங்க, சூடு வைக்கப்பட்டே கொண்டே இருந்தாங்க, மென்டல் டார்ச்சர் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையும் அவங்களோட வீட்டை சொல்லி கொண்டுதான் இருந்துச்சு. அவங்களோட தம்பிக்கு தெரியும், தம்பியும் சொல்லி அவரோட வாயாலே சொல்லியிருப்பாரு, முதலே எங்களுக்கு தெரியும், முதலே அக்கா சொன்னாங்க இவன் இப்படிப்பட்டவன் அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி அப்படின்னு. சோ அப்ப அந்த 30 நாட்கள் கல்யாணமாகி 30 நாட்களுக்கு அப்புறம் இந்த ரீல்ஸ் இந்த காணொலிகள் அதெல்லாம் என்ன? அப்ப அது உண்மையா இல்ல இப்ப இவங்க சொல்ற விடயம் உண்மையா அப்படின்னு மக்கள் ரித்தன்யா குடும்பத்தை கேள்வி கேட்கிறாங்க, கொஸ்டின் கேட்கிறாங்க. இது என்னன்னு? இதற்கு காரணம் ரித்தன்யா அவர்களுடைய தம்பியும் சரி, ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மாவும் சரி, அவங்களுடைய இன்டர்வியூக்களை பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று பார்க்கக்குள்ள சில விடயங்கள் வேறுபட்டிருக்கு, சில தடுமாற்றங்கள் தெரியுது. அதனால் அது மட்டும் இல்லாம ரித்தன்யா அவர்களுடைய லேப் ரிப்போர்ட்டும் சரி, ஹால் ஹிஸ்டரியும் சரி வர எங்கேயோ 2 நாள்ல வரும்னாங்க. இப்ப 10 நாளை தாண்டி போகுது. ஸோ அப்ப இப்ப வரைக்கும் மக்கள் அந்த அளவு தூரம் ஒரு நெருப்பா கேள்வி கேட்டுருக்காங்க. ரித்தன்யாவோட லேப் ரிப்போர்ட் எங்க, ரித்தன்யாவோட ஹால் ஹிஸ்டரி என்ன, அந்த பாய்சனை யார் வாங்கினது, அந்த 2 கார் கதவு எப்படி 10 செகண்ட்ல திறந்தது, ஸோ எந்த ஃபார்மசியில வாங்கினாங்க, ஸோ அந்த ஃபார்மசியில யார் வாங்கினாங்க அந்த டேட்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா? என்ன ஆயிரக்கணக்கான ஃபார்மசிகளா இருக்கு, மருந்து கடைகளா இருக்கு. அப்ப இதெல்லாம் பண்ண முடியாதா? அப்ப ஒரு சாதாரண மக்களை, ரித்தன்யா கூட பிறக்காத யாருன்னு தெரியாத மக்களை இவ்வளவு தூரம் ஒரு
ஆய்வுகளை மேற்கொள்ளக்குள்ள, கேள்விகளை கேட்கக்குள்ள, கோபங்களை காட்டிக்குள்ள இப்ப வரைக்கும் ரித்தனியா அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய அந்த நெருப்பு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கே தவிர அந்த நெருப்போட இது வந்து காணல. மக்களுக்கு இருக்க நெருப்பு மாதிரி கூட அந்த வரி வந்து காணல அப்படின்றது மக்களோட கருத்து. இது மட்டும் இல்லாம அஜித்குமார் என்ற ஒரு ஏழை மகனோட தாய் அந்த மகனுக்கு நடந்த அநீதியை எதிர்த்து துணிச்சலா மக்களோட அந்த தீ அணையக்கூடாது, மக்களோட அந்த ஆர்வம் குறையக்கூடாதுன்னு போட்டு தொடர்ந்து மக்களோட கனெக்டா இருக்காங்க, பேச வச்சு கொண்டிருக்காங்க. வசதிகள் அவங்க கிட்ட இல்லாட்டியும் எவ்வளவு தூரம் போராட முடியுமோ அவ்வளவு தூரம் போராடுறாங்க. காசுதாரம் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னதை கூட அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. இப்படி இந்த விடயத்தை அமுக்க பார்த்தாங்க நான் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மகனுக்கு நீதி கிடைக்கணும், மக்களோட பார்வை இதை விட்டு நகரக்கூடாது அப்படின்ற ரீதியில. அப்போ இந்த விடயங்களை பார்க்கக்குள்ள ரித்தனியாவோட தாய் தந்தை தம்பியோட கம்பேர் பண்ணிக்குள்ள அங்க இருக்கிற அந்த நெருப்பு, அந்த ஃபயர் இவங்க விடயத்துல இல்லையே. அந்த தாயோட நெருப்பு எப்படி அஜித்குமார் என்ற ஒருத்தருக்கு அந்த சம்பவம் நடந்த முதல் நாள் எப்படி இருந்துச்சோ அதே போல இப்ப வரைக்கும் அந்த குறையாம இருக்கு. அவங்களுடைய பேச்சு அப்பவும் மாறல இப்பவும் மாறல, ஒரே மாதிரி இருக்கு. அவங்களுடைய பேச்சை பார்க்கக்குள்ள, அவங்களுடைய கண்ணீரை பார்க்கக்குள்ள எங்களுக்கு அது உள்ள டச் ஆகுது அப்படின்றது மக்களோட கருத்து. சரி, எனக்கும் சில விடயங்கள்ல ரிட்டனே இப்ப அஜித்குமாரோட அம்மாவோட பேச்சை பார்க்கக்குள்ளையும் கண்ணீரை பார்க்கக்குள்ளையும் அதுக்கும் இங்க இருக்கக்குள்ளையும் சில மாற்றங்கள், சில டிஃபரங்கள் வந்து தோணுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்ப இங்க இருக்கிற ஃபயர், அஜித்குமாரோட அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஃபயர் இங்க இல்லைன்றதுனால எனக்கும் தோணுச்சு, மக்களுக்கும் வந்து தோணுது. சரிங்களா? அப்ப அதனாலேயே வந்து மக்கள் வந்து கேள்விகளை கேட்கிறாங்க. இவங்க ரித்தனியா அவர்களுடைய குடும்பம் அவர்களிடம், முக்கியமா தம்பி அவர்களிடம் இந்த கேள்விகள் இன்று போயிருக்கு. இன்னொன்று வந்து ரித்தனியா அவர்கள் விடயத்துல வரதட்சணை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நகையை நாங்க 500 போடுறோம், 500 பவுன் நாங்க போடுறோம் அப்படின்னு சொன்னதை அவங்க கேட்காம இது அவங்களே சொல்லியிருப்பாங்க. நான் 70 லட்சம் ரூபா காரு, 500 பவுன் இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காசுன்னு இவங்க பெரிய பணக்காரங்க தான், இவங்க வந்து கொடுத்தாங்க. அப்ப இவங்க தான் சொன்னாங்க 500 பவுன் இது தாரன்னு அவங்களோட வாக்குமூலமே சொல்லியிருக்கு. அப்போ அந்த 300 இவங்க கொடுத்து போட்டு 200 கொடுக்காம விட்டாங்க. அப்ப கொடுக்குறேன்னு சொன்னது இவங்க தான், அவங்களா கேட்கல. அப்ப மீதி 200 கொடுக்கறதுக்கு இவங்க வசதி இருந்து இவங்க ஏன் கொடுக்கல? எப்படி பார்த்தாலும் அவங்க மீது போடப்பட்ட அந்த வழக்கு அது எப்படி செல்லுபடியாகும் அப்படின்றது மக்களோட இன்னொரு பெரிய விடயம். இது எல்லாத்தையும் தாண்டி ரித்தனியா அவர்களுடைய வாக்குமூலத்திலே இருக்கு, நகை நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன், சாவி இங்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நகையை கூட அவங்க வந்து வாங்கி வைக்கல, இல்ல அவங்க வாங்கி விற்கல, எல்லாமே இந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. அப்ப எப்படி இருக்கக்குள்ள நகை ரீதியா அவங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படி என்பது மக்கள் கேட்கிற இன்னொரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 78 நாட்கள் கட்டி வச்சிருந்தாரு, சூடு வச்சிருந்தாங்க, இதை பண்ணியிருந்தாங்க, உளவு கொடுமை நடந்திருக்கு, மென்டல் டார்ச்சர் நடந்திருக்கு அப்படின்ற ரீதியில பல விடயங்கள் சொல்றாங்க. தம்பி கூட வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்க கூட மாப்பிள்ளை எப்படி அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு நிறைய பழைய கதைகள் சொல்லியிருப்பாரு. ஆனா ரீல்கள் மூலம் அப்படி நடந்ததுக்கான அறிகுறி இருக்கான்னா அது பெரிய டவுட்டா இருக்கு. சரி, அப்படியே இன்னொரு விடயம் மக்கள் சொல்றது என்னன்னா, இன்னொரு ரித்தனியா அவர்களுடைய ரிப்போர்ட் வரையில, லேப் ரிப்போர்ட் வரையில, ஹால் ஹிஸ்டரி எடுக்கல. அப்ப அதுக்குள்ள மாப்பிள்ளை இப்படி கொடுமைப்படுத்தினாரு, இப்படி பண்ணாரு அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை பல பேர் வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க. அவங்களுக்கு யார் கொடுத்தது, இல்ல அவங்களை அப்படி யார் பேச வச்சது அப்படின்னு மக்களோட பார்வை ஒட்டுமொத்தமா மாறி இருக்கு. இது தாண்டி இன்னொரு விடயம் என்னன்னா, இப்ப பெண்களுக்கு நடக்கிற கொடுமை, கணவன் என்ற ரீதியில, திருமணம் என்ற ரீதியில பல பெண்களோட வாழ்க்கை நாசப்படுத்தப்படுது மிருகங்களால. அதற்கு காரணம் என்னன்னா, பெற்றவர்கள் பெண்கள் மனதில் ஒரு விடயத்தை ஆழமா பதிச்சது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் தான் எல்லாம், அவன் என்ன பண்ணாலும் நீ சகிச்சு கொண்டுதான் இருக்கணும். சரியா? அவன் எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டியா இருந்தாலும் அதுதான் உன்னோட வாழ்க்கை அப்படின்ற ஒரு மனப்பாங்க விதைச்சது. பெண்கள் வந்து எவ்வளவு விடயம் பெற்றவங்கிட்ட சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படின்றதுனால இப்ப ரித்தனியா அவர்கள் விடயத்துல கூட அந்த பிள்ளை வந்து பல தடவை சொல்லியிருக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட. சரியா? இது அவங்க அப்பா அம்மாவே சொன்னது. சரியா? சோ பல தடவை சொல்லியிருக்கு. ஈவன் அவங்களோட சித்தப்பா அப்படின்றவர் கூட வந்து அப்பாவை தலைகுனிய வச்சிடாதமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அப்பா கிட்டே வர முடியாது, சொந்தக்காரங்க வர முடியாது. அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? இங்கதான் போக முடியும். அப்ப பல பேரண்ட்ஸ் வந்து ஒரு விடயம், பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, மாப்பிள்ளை இப்படி ஒரு குப்பையா இருக்கான், ஒரு மிருகத்தனமா நடந்துக்கிறான் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, நீ வாமா விட்டுட்டு வா, நான் இருக்கேன் அப்படின்றது. பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது, உயிரோட இருக்கிறது தான் பெற்றவங்களோட கௌரவம், சொத்து. சரியா? 4 வார்த்தை பேசுவா அப்படின்னு கௌரவம், போலி கௌரவத்தை பார்த்தா அது ஒரு குப்பத்தனமான ஒரு எண்ணம். அப்போ ரித்தனியா அவர்களுடைய தந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை
இல்லாம போனதுக்கு அப்புறம் கூட என் பிள்ளை வந்து என்னோட கௌரவத்தை காப்பாத்திட்டு அப்படின்ற மாதிரி அதை கூட தான் பெருமையா சொன்னாரு. அப்ப அவர் அந்த பொண்ணு வந்திருந்தா கூட அவருக்கு இதா இருந்திருக்காது, ஆனா இப்படி பண்ணா அவருக்கு பெருமையா அப்படின்ற மாதிரி. அப்ப சமூக இருக்கிற நிறைய பேர் இப்ப குரல் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இப்படியான கொடுமைகள் நடக்க காரணம் ஒண்ணு வந்து வரதட்சணை. ஏன்னா வரதட்சணையை கேட்கிறவன் உண்மையாவே இந்த பொண்ணை லவ் பண்ண போறது இல்ல, கல்யாணம் பண்ண போற பொண்டாட்டியை லவ் பண்ண போறல, அவனுக்கு தேவை காசு சொத்து. அப்ப அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஏன் அந்த கல்யாணங்களை பண்றீங்க? வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. அப்ப கொடுக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் எதிராக நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்ப கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கவின் குடும்பத்தை உள்ள வச்சிருக்கீங்க, கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்ப ரத்தனியா குடும்பத்தை உள்ள வைக்க போறீங்க, அவங்க அப்பா அம்மா உள்ள வைக்க போறீங்க அப்படின்றது சமூக ஆர்வலர்கள் பல பேர் சோசியல் மீடியால கேட்டுக்கொண்டிருக்க விடயம், பேசிக்கொண்டிருக்க விடயம். இன்னொரு விடயம், இந்த மைண்ட் செட், பிள்ளை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னா அவ்வளவுதான், என்ன நடந்தாலும் அவனோட இருக்கணும், அவனுக்கு எவ்வளவு காட்டுமிராண்டியா இருந்தாலும் நீ வாழ்ந்துதான் ஆகணும் என்று சொல்றது பிள்ளைகள் மத்தியில் திணிக்கிறது தப்பு. புருஷன் சரியில்லைன்னா விட்டுட்டு வா, சரியா அப்படின்னு பெண்களுக்கு சொல்லணும். ஒரு பெண் உயிரோட இருக்கிறதா முக்கியமே தவிர நரக வேதனை அனுபவிக்கிறத எந்த பெற்றோரும் சரி எந்த சொந்தங்களும் சரி அதை இடம் கொடுக்க கூடாது, அப்படியான விடயங்களை படிப்பிக்க கூடாதுன்றது சமூக ஆர்வலர்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விடயம். சரிங்களா, கல்யாணம் என்றது முடிவில்லை, பிடிக்கலையா தூக்கி அறிஞ்சிட்டு வா, அவ்வளவுதான். சரிங்களா, இன்னொரு கமெண்ட் பார்த்தேன், இப்ப முதியோர் இல்ல சிறுவோர் இல்ல என்ற மாதிரி இப்படி கணவன் சரியில்லாம இருக்கிற பெண்கள் வந்து பிறந்த வீட்டுக்கு போக முடியல, சொந்த பந்தங்கள்கிட்ட போக முடியலன்னா அவங்க போய் வாழ்றதுக்கு இன்னொரு இல்லங்கள் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். சரிங்களா, ஏன்னா மக்களோட இந்த கேவலமான மனநிலை மாறாட்டா இப்படியான இல்லங்களை தான் உருவாக்கணும். மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.